ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அம்மா இறந்து கொஞ்ச நாளில் எடுத்த வீடியோ தான் இது. அதாவது ஒரு செப்டம்பர் 9 அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். தம்ப்நெயில் வந்து பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. பஸ் ட்ராவல் டு ட்ரிவாண்ட்ரம். நைட்டு வந்து தூக்கம் வந்து கொஞ்சம் கம்மி தான் எனக்கு கொஞ்ச நாளாகவே. இப்போவுமே அது வந்து கிளியர் ஆகலை. அன்றைக்கி எடுத்த வீடியோ நான் இப்போ தான் எடிட் பண்ணுறேன். நைட்டு வந்து பஸ்ஸில் வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நைட்டு டைமும் போகணும். அதனால் நாங்கள் 3 பேருமே வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணோம். எங்கள் வீட்டிலேருந்து வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்து ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ ட்ரிவாண்ட்ரம் போகிறது தான் பஸ்ஸில் வந்து பிளான் பண்ணி போனோம். நைட்டு 10 மணிக்கெலாம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். நைட் டைம்னால கூட்டம் வந்து அதிகமாக இல்லை. ஆனால் வந்து பஸ் வந்து ரொம்ப லேட் ஆச்சு வர்றதுக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரிஷிக்கு வந்து இப்போது 2.25 வயசு ஆகுது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம். ரிஷியோட ஃபஸ்ட்டு பஸ் ட்ராவல் இது. பஸ்ஸில் ஏறினதுலேருந்தே அவனுக்கு வந்து வேற ஒரு ஃபீலு. வெளியவே பார்த்துட்ருக்கான். இதுலேருந்து எங்களுக்கு புரிஞ்சுது இவனை வந்து எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகணும், எல்லா வண்டியிலையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தோணுச்சு. ரிஷி வந்து பஸ்ஸில் ஏறினதுலேருந்தே ரொம்ப ஹாப்பியாக இருந்து வெளியே பார்த்துட்ருக்கான். அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக வந்து வெளியே பார்த்துட்டு இருந்தவன் டக்குன்னு வந்து என்கிட்ட வந்துட்டான். தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்துலையே. ட்ரிவாண்ட்ரம் வந்தாச்சு. ரைட் சைடில் தெரிகிறது வந்து பஸ் ஸ்டாண்டு, தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் வந்து இனி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. நாங்கள் போன அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 11:30க்கெலாம் வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டோம். அன்னைக்கு தான் வந்து கேரளாவில் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல், ஓணம் கோஷேத்ரா நடக்குது. அப்படின்னா வந்து எல்லா ஓணமுக்கும், ஓணம் அன்னைக்கு இல்லை, ஓணம் முடிஞ்சு கொஞ்ச நாளில் வந்து ஊர்வலம் நடக்கும். கோஷேத்ரா அப்படின்னு ஊர்வலம் நடக்கும். அந்த ஊர்வலம் வந்து அன்னைக்கு தான் நடந்தது. அன்னைக்கு நடந்து வந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து ஈவினிங்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கேன். நைட்டு 8 மணிக்குள்ளாடி முடிஞ்சிடும்னு நினைக்கேன். நாங்கள் போனது வந்து ஒரு 11:30க்கு. ஸோ நாங்கள் இனி என்ன பண்ணோம் அப்படின்னா மியூசியத்துக்கிட்ட இருக்க கனாகுந்து அங்கே தான் போனோம். ஸோ ஓணம்னா வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே லைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் வந்து இந்த மியூசியம், கனாகுந்து இங்கெல்லாம் வந்து ரொம்ப லைட்ஸ் வந்து அதிகமாக போட்டிருப்பாங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுவாங்க. நாங்கள் போன அன்னைக்கு வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணுறாங்க. அன்னையோடு வந்து முடியுது. நைட்டு 12 மணிக்கெலாம் வந்து லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து கனாகுந்து போனோம். சரி, நம்ம இதுவரை வந்துட்டோம், சரி ரிஷியை கூட்டிகிட்டு நம்ம அங்கே வர காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கனாகுந்துலாம் போயிட்டுருக்கோம்.
டிக்கெட் எடுக்கணும். ടിക്കറ്റ് ഒന്നും നീ ഇന്നലെ എന്നെ പറഞ്ഞു വെച്ചു ദൈവം നിന്റെ അടുത്ത് ചോദിച്ചു നീ ഇന്നലെ അവൻ ഇത്രയും പറഞ്ഞല്ലോ നിന്റെ ജീവിതത്തിൽ ഒരിക്കലും കാണാൻ പറ്റുമല്ലോ കാര്യമൊന്നും ഞാൻ ഓരോരുത്തർ പറയാൻ പാടിയിരിക്കണം ആവശ്യത്തിന് ആരും കാണില്ലെന്നോ. എല്ലാവരുടെയും ശ്രദ്ധയ്ക്ക് കൃത്യം 12 മണിക്ക് തന്നെ ലൈറ്റ് ഓഫ് ചെയ്യുന്നതാണ് സൗകര്യം. 12 മണിക്ക് തീരുമെന്നോ? ஆட்டோக்கு வந்து 120 ரூபா கொடுத்து நாங்கள் தம்பானூர்லேருந்து கனாக்குந்த பேலஸுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 11:45 ஆயிடுச்சு இங்கே வர்றதுக்கு. இங்கே வந்து நாங்கள் என்ட்ரானதும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 12 மணிக்கு வந்து கரெக்டாக வந்து லைட்ஸ் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக 3:45 தான் போனோம், 11:45. அங்கே போயிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போனோம். கனாக்குந்த் பேலஸை வந்து நம்ம வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். நாங்களும் அதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து கொஞ்சம் கிட்ட வந்ததும் லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. கரெக்டாக வந்து ஒரு 12 மணிக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. അപ്പം നാളെ മുതൽ രാവിലെ കയറ്റുമല്ലോ. സുഭാഷ് ചേട്ടൻ ഋഷി ഉറങ്ങി ഇല്ല, ഉറങ്ങിയില്ലേ? ലൈറ്റ് ഓഫ് ചെയ്തു, എന്നാലേ ആൾക്കാർ இறங்குவோம். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கே நிறைய வந்து லைட்ஸு ஃபுல்லாகவே லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஓணம் டைம், கிறிஸ்மஸ் டைம்லலாம் இங்கே லைட்ஸ்லாம் போடுவாங்க. ரைட் சைடில் வந்து தெரியுது வந்து இந்த இது வந்து ஒரு கேம் மாதிரி வச்சுருந்தாங்க. என்னன்னு எனக்கு தெரியல, கேமுன்னு தெரியும், என்ன கேம்லாம் தெரியல. நாங்கள் நிறைய வாட்டி வந்து கனாக்குந்த பேலஸ் வந்திருக்கோம். ஆனால் ரிஷியை கூட்டிகிட்டு நாங்கள் வந்து இதுவரை வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இந்த நைட்டில் அதுவும் ரிஷியை கூட்டிகிட்டு நாங்கள் வந்தோம். ஒரு ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துருப்போம். இங்கே ஃபுல்லாக சுற்றி ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கும். அதுக்குள்ளே லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. அவனுக்கு பார்க்கணுன்னு இன்றைக்கி வந்து விதி இருந்திருக்கு. அதனால தான் வந்து இந்த நைட்டு வந்து திடீர்னு நாங்கள் ஒரு பஸ் ட்ராவலும் திடீர்னு ஒரு இந்த பேலஸுக்கு வரணும் அப்படின்னும் நாங்கள் நினச்சது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி தான் வெளியே வந்தோம், நானும் ரிஷியும். ஒரு 28-25 டேஸ்க்கு மேலே இருக்கும் நாங்கள் வந்து வெளியே வந்து. நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு போனப்போ. மைண்டில் வந்து எந்த இதுவுமே தெரியல. வீட்டிலே இருக்கும் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. இப்போ வெளியே வந்தப்போ ஓகே, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மறந்தது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஆட்டோ பிடிச்சி தம்பானூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதான். பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்து இல்லை, ரொம்ப கம்மி நைட் டைமில். நைட் டைம்னால வந்து பஸ்ஸு கம்மி, ஸோ ஆட்கள் வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க. நம்ம அடித்து பிடிச்சி பஸ்ஸில் எப்படியோ ஏறிட்டோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரைட் சைடில் வந்து ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ட்ரிவாண்ட்ரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கிட்டவே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் கிட்ட. ஸோ நாங்கள் வந்து இப்போ எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பைக் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி போனோம். 2 மணி மேலே ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்தப்போ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.